இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல அங்க நெறைய கார்லாம் வந்து நின்னுட்டுருக்கு. லூ ஃபேமிலிய சேர்ந்தவங்க அந்த கார்லேருந்து இறங்குறாங்க. அப்ப அங்க தாத்தா, "என்னோட பேரன ஃபைனலா இன்னைக்கு நான் பார்க்க போறேன்" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவ வந்து கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வந்துட்டுருக்காரு. உள்ள பார்த்தா நெறைய ரவுடிங்க அங்க நம்ம ஹீரோ லூவையும், ஹீரோயின் நிம்மியுமே அங்க விரட்டிட்டுருக்காங்க. அங்க வந்து வேகமா அவங்க போய் மறைஞ்சுக்கிட்டதுமே, "இங்க தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் கண்டுபிடிங்க" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோவால பார்க்க முடியாது போல. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் என்னால வந்து நடக்க முடியாது. என் கால்ல வந்து அடிபட்டுருக்கு. ஸோ நீ இத வந்து போட்டுக்கோ. நான் வந்து கண்டிப்பா உன்ன பார்க்குறப்ப கண்டுபிடிச்சிருவேன். நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிரு. நம்ம பேபிக்காக எப்படியாச்சும் நீ இங்கேருந்து போணும் அப்படின்றத சொல்றான். ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. பட் அவன் ப்ளீஸ் எனக்காக நீ போன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவன விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறா. ஹீரோ உள்ளவே அப்படியே மயக்கம் போட்டு கிடக்கான். அப்ப அங்க தாத்தா வந்து கடைசியில என்னோட பேரன பார்த்துட்டேன். எத்தன வருஷம் ஆயிருச்சு. என் பேரன வந்துட்டு கிட்னாப் பண்ணி போய் இந்த லெவலுக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே அப்படின்றத சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடில் பார்த்தா அந்த அடியாளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பார்க்கல. நம்ம ஹீரோ அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த சைட்லேருந்து ஒரு பாட்டி அங்கே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்படி அடிபட்டு போய் கிடக்கிறப்ப அவங்க நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கண்ணெல்லாம் நல்லா ஆயிருச்சு. அப்போ நம்ம ஹீரோ, "நீங்கள் என்ன நிம்மிய கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையான்னு" சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே, "தேடிட்டு இருக்கோம்ப்பா. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்" அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ரோட்டோரத்தில் அங்கே வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் வித்துட்ருக்கா. அதே சைடில் தான் நம்ம ஹீரோவுமே போகிறான். நம்ம ஹீரோவுக்குமே வந்துட்டு 2 பேத்துக்குமே அடையாளம் தெரியலை. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு கால் வருது. இப்படி வந்து ஃப்ளார் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு அங்க போயிட்டுருக்கா. பிறகு அங்க வந்து வேங்கன்ற பெர்சன் நம்ம ஹீரோட்ட அங்க பிஸ்னஸ் விஷயமா அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க வந்து பொக்கே கொண்டு வந்து குடுத்துக்க வந்துட்டுருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அவன் பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன நிம்மியா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, "இல்ல என்னோட நேம் வந்துட்டு சூனியான்" அப்படின்றத சொல்றா. என்ன விஷயம்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு கண்ணு தொறக்கும்போது அவங்க வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் யாருன்னு கேட்குறப்ப அவங்களோட பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட நேம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணாவே தன்னை நினச்சிக்கிறா. அந்த வேங் வந்து நம்ம ஹீரோவ அப்படியே பார்த்துட்டு, "என்ன பாஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த லேடிய புடிச்சிருக்கா? நீங்க சொல்லுங்க நான் ஏற்பாடு பண்றேன்னு" சொன்னதுமே, "இந்த மாரி கேவலமான பேச்சு பேசினதுக்காகவே உனக்கு இப்ப 20% வந்துட்டு நான் கழிக்க போறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் பேசினேன்னா, இத விட உனக்கு லாஸ் ஆயிரும்" அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "உன்னோட குழந்தைய பார்க்க வான்னு" சொன்னதுமே, அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வந்துட்டுருக்கா. அங்க அவங்க பிரதர்ட்ட, "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? நீ எதுக்காக அந்த வேங்க்ட்ட காச வந்து கடன கட்டணுன்றதுக்காக பொய் சொல்லி ஏமாத்திட்டு, உன்னோட சிஸ்டரே அவ இல்லன்னு சொல்லியிருக்கன்னு" சொன்னதுமே, "உண்மையிலேயே அவ என்னோட சிஸ்டர் கிடையாது. என்னோட பாட்டி வந்து அவள அடாப்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு அவளாவே என்ன பிரதர்ன்னு நெனச்சுக்கிட்டா. எங்க அப்பா வீட்ல இருந்துட்டு போட்டு வேலைக்காரி மாரின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டுருக்காரு" அப்படின்றத சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின் பொண்ணு வந்து அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்படின்னு அம்மாவ அடாப்ட் தான் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு, அப்ப அங்க அத கேட்டுட்டு அவன் உடனே டென்ஷன் ஆயிட்டு, "அங்க பாரேன் அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு" சொன்னதும், அந்த பாப்பாவ போய் அவன் மிரட்டுறான். "ஏதாச்சும் நீ உண்மைய சொன்னேன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்க வந்து, "நீ எல்லாம் என்னோட பிரதர் தானே. ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க சண்டை போடுறா. அப்ப அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, "உன்னோட சிஸ்டர் பார்க்க நல்லா தான் இருக்காங்க. பேசாம நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த வேன்க்கு அனுப்பி வச்சுருமான்னு" சொல்லிட்டு அங்க பேசினதுமே, நம்ம ஹீரோயின், "நான் போக மாட்டேன்" அப்படின்றத சொல்றா. "நீ போகலன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா உன் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிருவோன்னு" சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்க அவன போய் மீட் பண்ணிட்டு, "என்னோட பிரதர் தான் அனுப்பி வச்சாருன்னு" சொன்னதுமே, "என் பக்கத்துல வா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோன்னு" சொல்லிட்டு குடுத்ததும், "நான் இங்க உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ண தான் வந்தேன். வேற எதுக்காக இல்லன்னு" சொன்னதுமே, "அது எப்படி நான் உன்ன சும்மா விடுவேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டுருக்கான். அப்ப ஹீரோயின் கோவப்பட்டு அவன அடிச்சு போட்டுட்டு அங்கருந்து வேகமா எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. இவங்கள பார்த்தா எப்படியோ அந்த வேன்க்கு வந்து அவள அனுப்பி வச்சாச்சு. ஸோ காசு கட்ட தேவையில்லன்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. இந்த பாப்பா வேகமா அங்கருந்து ஓடி எஸ்கேப் ஆகி வரும்போது அங்க கீழ விழுந்து விழறா. அப்ப அங்க நம்ம ஹீரோ, "உனக்கு என்னாச்சும்மா? ஏன் நீ பார்த்து வர மாட்டியா?" அப்படின்றத சொன்னதுமே, "ப்ளீஸ் அங்கிள் என்னோட அம்மாவ காப்பாத்துங்க" அப்படின்றத சொன்னதுமே, "என்ன உன்னோட அம்மாவ யாருன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃபோட்டோ காமிச்சா. அவ அந்த ஹீரோ குடுத்த அந்த லாக்கெட்ட போட்டிருக்கா. அத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "எங்க இருக்காங்க அவங்கன்னு?" சொன்னதுமே, "அவங்கள உள்ள வந்து இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு" சொன்னதும், ஹீரோ வேகமா அங்க தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின வந்து அந்த பர்சன், "என்ன வந்து நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன அடிச்சுட்டு என்கிட்டருந்து எஸ்கேப் ஆயிருவியா? நான் கண்டிப்பா விடமாட்டேன்னு" சொல்லிட்டு வேகமா அங்கருந்து விரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது, ஹீரோவுமே அங்க லிஃப்ட்ல வந்துட்டுருக்கான். இவளுமே இந்த சைடுல போறா. பட் 2 பேராலயுமே அங்க வந்து மீட் பண்ணிக்க முடியாம போயிருது.
பிறகு இவங்க காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஆளுங்க எல்லாமே வந்துட்டு என்ன வந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே உடனே அந்த வேங் வந்து இவ என்னோட ஒய்ஃப் தான், என்னை வந்துட்டு சீட் பண்ணிட்டு இருந்தா, கேட்டதுக்கு பாருங்கள் என்னை அடிச்சு போட்டுட்டு அவ ஓட பார்க்குறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ நீ வாய முடியலைன்னா உன்னோட பேபியை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போ அவங்க பிரதருமே வந்துட்டு அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அந்த பாருங்கள் ஃபோட்டோஸை, இவ என்னோட ஃபேமிலி தான், இவளோட குழந்தையுமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், இவன் வந்து இப்படி தான் ஊரை சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே வந்து அவள் இல்லைன்னு சொல்லி பார்க்குறா. பட் மற்ற எல்லாருமே என்ன இந்த பொண்ணு இப்படி மோசமானவளாக இருக்காள் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாவம் என்ன சொன்னாலுமே வந்துட்டு எடுபட மாட்டுது. நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அவங்க வேகமாக வந்துட்டு அங்கே உள்ளே இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பக்கத்தில் வந்து ஓடி வந்துடுறா. அப்போ அவங்க பிரதர் வந்ததுமே ஒரே ஏற்றி நம்ம ஹீரோ தள்ளிடுறான். என்ன தைரியம் தான் அவன் மேலே கையோ பண்ணு சொல்லிட்டு அந்த ஆளுங்களெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ அடித்ததுமே அந்த வேங் அங்கே பயந்து போய் வந்துட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ அந்த பொண்ணு மேலே கையை வச்சிருப்ப, நான் அவ்வளோ சொல்லி நீ என் பேச்சை கேட்கலையில, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் உன் கூட எந்த ஒரு கோஆப்ரேஷனுமே கிடையாதுன்னு சொன்னதுமே ஒரு லேடிக்காக நீங்கள் வந்து பிஸ்னஸ் வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு இதனால் எந்த லாஸும் கிடையாது, உனக்கு தான் லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி அங்கே அடித்து விரட்ட சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை நீங்கள் இப்போ நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு அங்கே வந்து விழுந்துடுறா. அவனுக்கு அங்கே ரொம்ப பதட்டமாயிருது. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த பாப்பா என்னோட அப்பா வந்துட்டு எனக்கு இல்லை, நீங்கள் வந்துட்டு என்னோட அப்பாவாவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே என்ன உனக்கு அப்பா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உனக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு சொன்னதும் 4 இயர்ஸ்ன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸாக இருந்துட்டுருக்கே, எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்றத சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். இந்த வேங்கிட்ட நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், உங்களுக்காக நான் வந்து பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட வந்து ஓசியில் வந்து காசு வாங்கணுன்றதுக்காக இவன் வந்துட்டு அவ்வளோ கேவலமாக அங்கே வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே அந்த அடாப்டர் லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து எனக்கு கொண்டு வாங்க அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அப்போ அந்த பொண்ணு உண்மையிலே என்னோட அம்மாவை வந்து அடாப்ட் தான் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதுக்கு விட்டுட்டு அவனுக்கு இன்னுமே வந்து டவுட் அதிகமாயிடுச்சுக்கு. அப்போ பார்த்தா அங்கே அவனோட அப்பா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அந்தாலும் ஓவராக ட்ராமா பண்ணிட்டு பேசினதுமே அப்போ நம்ம ஹீரோ என்ன இது வந்துட்டு உங்களோட பொண்ணா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அந்தாள் வந்துட்டு ஏதாச்சும் வந்து இவளை அடாப்ட் பண்ணணும்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஆமாம் இது என்னோட பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் உண்மையான அப்பான்னு சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோ வேகமாக வந்துட்டு அந்த பென்டென்ட்டை காமிச்சு இது என்ன உங்கள் பொண்ணோட தான் சொல்லிட்டு கேட்டதும் இவன் வந்துட்டு இது பயம் போட்டுட்டு தான் இருப்பா, பட் இப்போ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இது எங்களோட இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே அந்த பாப்பா இல்லை இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு, இவர் ஒன்றும் எங்கள் அம்மாவை வந்துட்டு பெற்றவர் கிடையாது, அடாப்ட் தான் பண்ணாரு அப்படின்றத சொல்கிறா. உடனே நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருப்பியாப்பா அப்படின்றத சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுகிறான். அந்த குழந்தை வந்து ஆனால் சொல்லி பார்க்குது. அப்போ அவன் வந்து அந்த குழந்தைய பார்த்து முறைச்சதுமே அப்போ வந்து மிரட்டினது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அந்த குழந்தை அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டா. அப்போ நான் வந்துட்டு சரியாக கவனிக்காம விட்டுட்டேன்ற கோவத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகே 2 பேரும் இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த டார்ச்சரும் கொடுக்கக்கூடாது, ஒழுங்காக வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அந்த குழந்தைகிட்டையுமே இந்த பிஸ்னஸ் கடை நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்னை வந்துட்டு கூப்பிடு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு போயிட்டு அந்த குழந்தை ஏன் அடாப்டன்னு சொன்னா திடீர்னு ஏன் அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு பேசாமல் இருந்தான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் ஆகிட்டு திரும்ப அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. நம்ம ஹீரோ நீ வந்து தொடர்ந்து இந்த பொண்ணை பார்த்துக்கோ, எனக்கு அடாப்டர் லிஸ்ட்மே கூடி சீக்கிரம் வேணும் அப்படின்றத சொன்னதும் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த குழந்தைய போட்டு அவன் வந்து அடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ வந்து எங்களை வந்து போட்டு கொடுக்க பாப்பா, வாயை மூடிட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க அவளுக்கு முழிப்பு வந்ததுமே அங்க குழந்தைய விட்டான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் சொல்லிடுவாளோன்னு. ஆனா குழந்தை பயந்துட்டு இல்லம்மா நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னதுமே அப்போ உடனே சிஸ்டர் என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்றுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் ஃபாதருமே நீ வந்து பிரதர் பண்ண தப்பை மன்னிச்சிருமா, நீ வந்துட்டு என்னத்துக்கு வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இருந்துட்டுருக்க, நம்ம வந்து உன்னோட பேபியோட பர்த்டே வந்து சூப்பராக கொண்டாட வேணாமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ அப்படிலாம் சொல்லாத, என்னோட பேத்தியோட பிறந்தனால நான் சூப்பராக கொண்டாடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ப வச்சு அங்கே ஒரு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நீ இந்த பென்டென்ட்டை இதுக்கப்புறம் நீ போட்டுக்கோ,
அம்மாவோட கிஃப்ட்டாக பர்த்டேக்கு வச்சுக்கோன்னு சொன்னதும், இதை எப்பயுமே நீங்கள் தானம்மா போட்டுட்ருப்பீங்கன்னு சொன்னதும், என்னை விட உனக்கு தான் இம்பார்ட்டன்ட்னு அவள் சொல்கிறா. அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நீ தானே ரொம்ப முக்கியம்னு சொன்னதும், அதே மாதிரி எனக்கு நீங்கள் தானே முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அவளுக்கு அங்கே தலையெல்லாம் பெயின் ஆயிட்டு, பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. என்னம்மா ஆச்சு அப்படின்றத கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குல்ல, இன்னும் சரியாகலை போல அப்படின்றத சொல்கிறா. அவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்தில பார்த்தா அவங்க வந்து சில ரவுடிங்கள கூட்டிட்டு வந்துட்டு, அங்க குழந்தைய பிடிச்சு மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "என்ன இப்படி அசிங்கமான வேலை பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதும், "என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளோ ஈஸியா நீ வந்து எங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவியான்னு?" சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறா. "ஒழுங்கா வந்து நாங்க சொல்றத கேட்டு நீ நடந்துக்கோன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின போட்டு அங்க டார்ச்சர் பண்றாங்க. பிறகு ஹீரோவங்க அசிஸ்டன்ட் மீட் பண்ணிட்டு, "பாஸ் அந்த பொண்ணு சொன்ன மாரி அந்த பொண்ண வந்துட்டு அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. அவங்ககிட்டயுமே அதே மாரி ஒரு பென்டன் இருந்திருக்கு" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே வந்து அவளை மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வேகமாக வந்து இவளை பிடிச்சி அங்கே கதவை அடைச்சிட்டு அங்கே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துடுறான். எங்கே அவங்களுக்கு அப்படின்றத கேட்டதுமே அவங்க வந்துட்டு இப்போ தான் இங்கே போயிருக்காங்க, குழந்தைக்கு வந்துட்டு பர்த்டே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் வந்து அந்த பொண்ணோட அடாப்டட் ஃபாதர் தான், எதுக்காக நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னதும், அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பாவம் கவலைப்பட மாட்டாளா, அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு ட்ராமா பண்ணுறான். சரி ஓகே, அந்த பென்டென்ட் வந்து எது தெரியாதுன்னு சொன்னீங்களே ஏன் அப்படின்றத கேட்டதும், அதுக்குமே வந்துட்டு அந்த ஆள் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அப்படியே வந்துட்டு சமாளிச்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து பொய் பேசுனீங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க. அவளோட சவுண்டு கேட்டதுமே வேகமாக போக போனா அவங்க பிரதர் வந்து மறைக்கிறான். ஆனால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய் அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸில் பிடிச்சி கொடு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னமோ வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கணும்ல, இதுக்கு சரியான பாடத்தை வந்து புகட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அசிஸ்டன்ட் பட்டா போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கே அவங்க அப்பா வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரவங்களாக போகிறோன்னு சொன்னதும், என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் வந்து அவன் நினச்சானா நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, அவகிட்ட அந்த பென்டென்ட் இருந்துச்சு பார்த்தியா, அதை ஆல்ரெடி நான் தெரியாமல் திருடி வச்சுருக்கேன், இப்போ அவள் வச்சுருக்கிறது ஃபேக்கானது தான், நான் அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பென்டென்ட்டை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து அவனோட ஒய்ஃபை ஆக்ட் பண்ண வச்சோன்னா, ஸோ வந்துட்டு நம்ம வந்து பெரிய பணக்காரவங்களாகிட்டான், அவன்கிட்ட வந்து காசை பறிச்சின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் குழந்தைய எப்படியாச்சும் தேடணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு அந்த குழந்தைய எப்படியோ வந்து தூக்கிட்டு போய் அடித்து அங்கே வந்து மயக்கமாக்கி அங்கே கீழே போட்டான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு, ஒரு சின்ன பாப்பாவை நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்களா அப்படின்றத கேட்டதும், அந்த ஆள் வந்துட்டு பொய் சொல்லிடுறான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, சரிவா நம்ம வேறு பக்கம் போய் தேடலாம் அப்படின்றத சொன்னதுமே, ஆனால் என் குழந்தை சவுண்டு எனக்கு கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா குழந்தை அங்கே மயக்கமாகி கிடக்கவுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அப்பங்க அசிஸ்டன்ட், நீ தானே இந்த வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்ததுமே அங்கே ஹீரோவுமே, என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணலை, இவ டர்ட்டி க்ளோத்ஸை வந்துட்டு உள்ளே வந்து ஏதோ என்னை பிளாக்மெயில் பண்ணுறாளாக்குன்னு நினச்சிட்டேன் போய் சொல்லிட்டு, அதனால தான் இப்படி விரட்டி விட்டேன்னு சொன்னதும், இவனை அடித்து வெளியே விரட்டி விடுன்னு சொன்னதுமே எங்கள் அசிஸ்டன்ட்டுமே போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அங்கே குழந்தைய பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் கண்ணை திறந்துருவா அப்படின்றத சொல்கிறாங்க. கண்ணை முழிக்கும் போது அங்கிள் லூ அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறா. நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுமே, அங்கிள் நீங்கள் எப்படியும் என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் எப்பயுமே வந்துட்டு காப்பாற்றணும் எங்களை அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அங்கே அவனை பார்த்தாங்க டேடின்னு சொல்லிட்டுமே பேசினதுமே நம்ம ஹீரோயின், நீ இப்படிலாம் வந்துட்டு நீ பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய தூக்கி வைக்க அங்கே ஒரு பாட்டு பாடினதுமே நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவன் கூட சேர்ந்து இருக்கப்பயுமே இதே மாதிரி தான் அங்கே சாங்லாம் பாடியிருக்கான் அவனுக்கு கண்ணு தெரியாத போதுமே. ஸோ வந்துட்டு இதான் என்னோட மீயா இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு அந்த பென்டென்ட்டை காமிச்சு இது உன்னோட தான் நான் கேட்டுவோமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்குறான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க வந்து இப்போ உடனே கேட்டோம்னா அது தப்பாயிரும், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே, இந்த பென்டன் வந்து எப்படி வந்து உனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லும்போது எனக்கு சரியாக எதுவுமே ஞாபகம் இல்லை, அங்கே தீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, கண்டிப்பாக அப்படின்னா இவ தான் என்னோட நிம்மியாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு என்ன ஃபயர் அங்கே இருந்துச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எனக்கு அசிஸ்டன்ட் அங்கே வந்து குடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா பாஸ் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, இந்த பொண்ணோட டிஎன்ஏ வந்து நீ ஃபஸ்ட்டு எடுத்து எனக்கு வந்து அனுப்பிவிடு, கண்டிப்பாக அது என்னோட பேபி தான் அப்படின்றத
சொன்னதுமே, "என்ன பாஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா தோணுதா?" அப்படின்றத சொன்னதும், "ஆமா அவ தான் என்னோட நிம்மி" அப்படின்றத சொல்றான். ஆனா உடனே போய் இத கேட்க முடியாது இல்லையா? டிஎன்ஏ வந்து எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும், "சரிங்க பாஸ் 1 வீக்ல உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சிரும்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது. பாஸ் அங்க வந்து இந்த பெண்டன்ட்ட கொண்டு வந்து வேற ஒரு பொண்ணு உங்களோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்ப அங்க அவ வந்து பெண்டன்ட்ட வச்சு உட்காந்துட்டு இருக்கா. அங்க வந்த உடனே ரொம்ப அப்படியே ஓவரா வந்ததுமே பணக்காரி மாரி ஆட்டிட்யூட் காமிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன விஷயம்னு பார்த்தா, அவங்க அப்பாவும் அவங்க பிரதருமே போயிட்டு அந்த பெண்டன்ட்ட குடுத்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லி, "நீ அவனோட ஒய்ஃபா வந்து நடிக்கணும். ஸோ நம்ம வேணுன்ற காசு சம்பாரிச்சிடலான்னு" சொன்னதும், அங்க அத கேட்டுட்டு அவளுமே அங்க ஓகேன்னு சொல்றா. இவளோட நேம் வந்து ஜியா. ஹீரோ அங்க வந்துட்டு, "என்ன இந்த பென்டென்ட் ஓட்டையா இருக்கு?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அங்க அவன பார்த்ததுமே இவளுக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. பட் வந்துட்டு அவ வந்து அப்படியே வந்து சும்மா ஆக்டிங்கில அப்படியே பிச்சு உதறிட்டு இருக்கா. அங்க "நீ வந்துட்டு எப்போ வந்து உனக்கு நான் குடுத்தேன் இந்த பென்டென்ட்ன்னு குடுத்தோம்? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி குடுத்தேன். ஏன் நான் அப்போ ப்ரெக்னென்ட்டா இருந்தேன்னு" சொன்னதும், "சரி ஓகே பேபி எங்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். பேபி வந்துட்டு காப்பாத்த முடியாம போயிருச்சு. அபார்ஷன் ஆயிருச்சு அப்படின்றத சொன்னதும், அங்க அந்த பென்டென்ட்ட காமிச்சா அதில வந்து ஒரு கிராக் இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கண்ணு தெரியாதம்போது இப்படி கார்ல ஏறும்போது அங்க வந்து இழுத்ததுல இந்த மாரி உடைஞ்சிருக்கு. அத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டு. அப்படின்னா இவ தான் நிம்மியான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டுருக்கு அவனுக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க வந்து நம்புங்க. உண்மையிலேயே வந்துட்டு நீங்க தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்து குடுத்தீங்க. ஆனா எனக்கு இப்ப ஞாபகம் மறதி ஆயிருச்சு. எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சொல்லிக் குடுத்த மாரியே செம்மையா அங்க ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோக்குமே பாவம் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல. எது உண்மை, எது பொய்யின்னே நம்ப முடியல. சரி ஓகே இந்த வீட்லயே நீ ஸ்டே பண்ணு அப்படின்றத சொல்றான். பிறகு நம்ம வந்துட்டு அத பத்தி விசாரிச்சுக்கலான்னு சொல்றான். பிறகு வீட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினையுமே தங்க வைக்க வர சொல்லியிருக்கான் போல. அங்க குழந்தை ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டுருக்கா. "நீ இதுக்கப்புறம் அவங்கள அப்பான்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அப்ப அங்க பார்த்தா அங்க இவங்க தான் வந்துட்டு இந்த நிம்மி. இவங்கள வந்து நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க மெய்டு எல்லாத்தையுமே சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அங்க அவள பார்த்துட்டு ஃபைனலா அப்படின்னா இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா? சரி ஓகே அப்படின்னா நல்லது தான் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே மேடம் பார்க்க நல்லா இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு அப்படின்னா எனக்கு வந்து இவர் அப்பாக மாட்டாரா? எனக்கு அப்பா வேணுமேம்மா அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோயின் அவர் வந்து ஹாப்பியா இருக்காரு. பட் ஏன் எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க அவள பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளே! ஒரிஜினலானவே இங்க வந்து தங்குனானா? என் நிலைமை என்ன ஆகுறது? இவள எப்படியாச்சும் இங்கேருந்து அடிச்சு விரட்டுனா தான் நான் வந்துட்டு நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு பெரிய பிளானா பண்றா. இப்ப நீ வந்து எத பத்தியும் ஃபீல் பண்ணக்கூடாது. அங்கிள் வந்து உன்ன நல்லபடியா பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு, அங்க நம்ம ஹீரோயினோட குழந்தைட்ட அவன் ரொம்பவே அங்க பாசமா பேசிட்டு இருக்கான். அந்த குழந்தை கையில இருக்க அந்த பெண்டன்ட்ட பார்த்தா அதில அந்த கிராக் இல்ல. ஸோ அத பார்த்துட்டு அவன் அப்படின்னா வந்துட்டு இவ வந்து என்னோட குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுறான். பட் இருந்தாலுமே நீங்க 2 பேருமே சேஃப்டியா இங்கவே தங்குங்க அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட்டு அவ நான் உங்களுக்காக சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நீ உன்னோட வேலைய மட்டும் பார்த்தா போதும்ன்னு சொல்லிட்டு, அவ இக்னோர் பண்ணிட்டு போனதுமே, அவளுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. "அம்மா நானுமே ஹெல்ப் பண்றேன்" அப்படின்றத சொன்னதும், "இது ரொம்ப ஈஸி தான் வான்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டுருக்காங்க. அப்ப அங்க இருக்க மெய்டு எல்லாமே, என்ன வந்துட்டு இந்த லேடி வந்ததுலேருந்து எல்லாத்தையும் இவளே பண்ணிட்டுருக்கா. இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாத்தையும் வேலைய விட்டு தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் அப்படியே வந்து ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. அப்ப அங்க அந்த சியா வந்து, "நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாமா?" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, அப்ப அங்க பேசிட்டே வந்த குழந்தைய வந்து அவ டச் பண்றா. "அப்ப நீ வந்து என் மேல கை வைக்காத. என் ஹேர்ல ஒழிஞ்சு போயிரும்ன்னு" சொன்னதும், "ஏன் இப்படி நீ பெரியவங்ககிட்ட பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. முதல் சாரி கேளுன்னு" நம்ம ஹீரோயின் திட்டுறா. அப்ப அம்மா நம்ம வந்துட்டு இப்ப வெளிய போறோமான்னு சொன்னதுமே, அவ ஆமான்னு சொன்னதுமே, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா வந்து அவ ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா அந்த மெய்டுங்கள எல்லாமே. அவள வந்து எவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்றீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, நீங்க அவ கொலையுமே பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு பணமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு இந்த அறிவுகெட்ட லேடீஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து புல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின போட்டு அங்க டார்ச்சர் பண்ணி அடிச்சதுமே, இங்க குழந்தை ஊடால வந்து விழுந்துட்டு அழுகுறா. "நீ வந்துட்டு கவலைப்படாத, அம்மாக்கு எதுவும் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ பார்த்தா, அங்க அவனோட டாக்குமெண்ட்ஸ் மறந்து போயிட்டான் போல, எடுக்கிறதுக்காக அவன் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான். ஒரு லேடி பார்த்தா அத்துமீறி போய் நம்ம ஹீரோயின் அங்க வந்து கொலை பண்றதுக்கே வந்துட்டு ஏத்த வந்ததும், அங்க குழந்தை வந்து உடல விழுந்து அவளுக்கு அடிபட்டுருது. அங்க நம்ம ஹீரோ வந்து குழந்தைய காப்பாத்திட்டு அவள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா உங்க எல்லாத்தையுமே ஜெயில்ல போடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. "நீ கவலைப்படாத குழந்தைய காப்பாத்திடலான்னு" சொல்லிட்டுருக்கான். அப்ப பிளட் தேவைப்படுது. அந்த பொண்ணோட பிளட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. இது எப்படி சாத்தியமா இருக்கும்? என்னோட பிளட் குரூப்புமே அதானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கான்.
இப்ப இவள பார்த்து அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, என்னோட எல்லா பிளானுமே வந்து கெட்டு போச்சு. கண்டிப்பா இவள வீட்ட வச்சா வந்துட்டு எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் நல்லா தானம்மா இருக்கேன்னு சொன்னதும், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? ஏன் வந்துட்டு நீங்க வந்து இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ இருக்கத பார்த்துட்டு, அங்கிள் நீங்க தான் எங்கள வந்து நல்லபடியா பார்த்துக்குவீங்கன்னு சொன்னீங்கல்லன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ இப்படிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்றத சொல்லும்போது, அந்த குழந்தை வந்து அவனுக்கு எந்திரிச்சு அங்க கிஸ் பண்ணதுமே, அங்க அவளுக்கு அத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்ப அந்த ஜியா வந்து, "எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் உங்கள ஷாப்பிங்க்காக வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள அந்த லேடீஸ் எல்லாமே சேர்ந்து இப்படிலாம் வந்து பண்ணிட்டாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வேலைய விட்டு தூக்கிட்டேன்னு" சொல்லிட்டு அங்க பெரிய ட்ராமாவ பண்ணிட்டுருக்கா. பார்த்தா ஏதோ பெரிய பிளான் பண்ணி என்னோட அந்த பெண்டன்ட்ட காணோம் அப்படின்றத சொன்னதுமே, ஆமா மேடம் வச்சிருந்த அந்த பெண்டன்ட்ட காணோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க மெய்டு எல்லாருமே சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறாங்க. நான் வந்துட்டு தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவளோட ரூம்லன்னு சொன்னதுமே, அவள்லாம் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டா அப்படின்றத சொன்னதும், இல்ல ஒரு தடவ தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனதுமே, நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே எடுக்கல அப்படின்றத சொல்றா. அப்ப அங்க தேடி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு விட்ட பிறகு பார்த்தா அங்க ஒரு மெய்டு தேடி பார்த்துட்டு எதுவுமே இல்லன்னு சொன்னதும், நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப ஹாப்பியாயிருது. பட் இன்னொரு லேடி இந்த பாருங்க இது இங்க தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும், ஹீரோக்கு அவ்வளோதான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. நம்ம ஹீரோ "நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்றத சொன்னதும், நான் எதுவும் எடுக்க கிடையாதுன்னு அவ சொல்றா. "எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கேட்டுட்டு கோவப்படுறான். கைப்பிடியா பிடிச்ச பிறகும் பொய் சொல்லுவியான்னு சொல்றான். மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும், "நான் தப்பே பண்ணலன்றப்ப ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நீங்க வந்துட்டு தேவையில்லாம வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்னு ஒரு ட்ராமா பண்ணா நான் மன்னிப்பு கேட்க முடியுமா?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்ப நீங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு எடுக்க கிடையாதுன்னு சொன்னதும், அங்க பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே இவ தான் வந்துட்டு உள்ள வச்ச மாரி அங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்றா. வம்பு பண்ணி அவள நீல் டவுன் பண்ண வைக்கும்போது, அவ ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அப்ப நீ வந்துட்டு நான் உன்ன பாவமேன்னு இந்த வீட்ல விட்டா, நீ கடைசில வந்து என்னோட பென்டனையுமே திருடிட்டு, என்னோட ஹஸ்பண்டையுமே என்ட்ட இருந்து பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவ ட்ராமா பண்ணதும், நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பா. அது ஒண்ணும் உன்னோடது கிடையாது. என்னோடது தான். என்னோடது தான் கிராக்கா இருந்துச்சு. அது வந்து காணாம போயிருந்துச்சு. என்னோட அப்பா தான் கண்டிப்பா திருடி, இந்த ஆள் வந்து இந்த மாரி வேலை பண்ணியிருப்பாரு அப்படின்றத சொன்னதுட்டு, அங்க அவ ஃபோட்டோலாம் குடுக்குறா. அத பார்த்துட்டு அங்க அசிஸ்டண்ட்ட விட்டு அங்க வந்து விசாரிக்க சொன்னதுமே, நீங்க வந்துட்டு என்ன இவ மேல நம்பிக்கை வச்சுட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ட்ராமா பண்ணிட்டுருக்கா. அப்ப அவங்க பிரதர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும், "நீ ஏன் இப்படி பொய் சொல்லிட்டுருக்க? நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பொய் சொல்லி ஏன் நீ மத்தவங்க வாழ்க்கைய கெடுக்குறன்னு" சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் மேலே பழிய போடுறான். நம்ம ஹீரோயின் "ஏன் நீ இப்படிலாம் பொய் பேசுற?" அப்படின்றத சொன்னதும், "நீ சொல்லி தான் வேங்க்ட்ட நான் அனுப்பி வச்சேன். நீ சொல்லி தான் உன்ன கிட்னாப் பண்ற மாரி ட்ராமா பண்ணேன். அவரோட அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக தானே பண்ணேன். இப்போ அடுத்தவங்களோட திருடி வச்சு நீ ஃபோட்டோ எடுக்க சொன்ன, அதே மாரி நாங்க எடுத்து குடுத்தோம். கடைசில பார்த்தா நீ வந்து ஒரு பொண்ணோட லைஃப கெடுப்பியான்னு" சொல்லிட்டு அங்க வந்து அவன் பெரிய ட்ராமா பண்ணதுமே, ஹீரோ இடியட் மாரியே நம்பிடுறான் அவனோட பேச்ச. அப்படியே ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணியிருப்ப? நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உனக்கும் உன் பொண்ணுக்கும் வந்து மரியாதை குடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு?" சொன்னதும் நம்ம ஹீரோயின், "நீ தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாதன்னு" சொல்லும்போது, அந்த குழந்தை, "என்னோட அம்மாவ விடு. நீ மோசமான அங்கிள்" சொல்லிட்டு திட்டுறா. அப்ப நம்ம ஹீரோ, "இதுக்கப்புறம் இந்த வீட்ல வந்துட்டு நீ இருக்கக்கூடாது. வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க குழந்தையும் அவளையுமே பிடிச்சு அங்க வெளிய தொரத்தி விட்டுறான். அப்ப அங்க அவ வந்துட்டு, "வீட்ட விட்டு வெளிய போறது உனக்கு எப்படி இருக்கு?" அப்படின்றத கேட்டதும், "அப்படின்னா இதெல்லாம் நீ தான் வேணும்னே பண்ணியான்னு?" சொன்னதும், "ஆமா நான் தான் பண்ணேன். நீ வந்து என் இடத்த பிடிக்க பார்ப்பேன்னு" சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தை, "என்னம்மா இப்படி இந்த அங்கிள் பண்ணிட்டாரு? எப்பயுமே என்ன நல்லபடியா பார்த்துக்கிருவேன்னு சொன்னாரு. இப்ப விட்டுட்டாரேன்னு" சொன்னதும், "அவர் பார்த்துக்கலான்னா என்ன? அம்மா இருக்கேன்ல. அம்மா உன்ன நல்லா பார்த்துக்குவேன்" அப்படின்றத சொல்றா. எனக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க அவ வந்துட்டு அவன்கிட்ட அப்படியே ரொம்ப நல்ல விதமா பேசினதுமே, ஆனா அவன் கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போனதும், அவளுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வேற ஒரு ரூம்க்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு, "நீ இன்னைக்கு வந்துட்டு இங்கேயே இரு. அம்மா வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு உன்ன வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றா. அப்ப அந்த குழந்தை, "கண்டிப்பா அந்த அங்கிள போய் நான் மீட் பண்ணணும். எதுக்காக அவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்கணும்" அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கும்போது, அங்க பார்த்தா ஒரு தாத்தா வந்து அப்படியே வந்து மயக்கமாயி கிடக்காரு. அவருக்கு ஹார்ட்ல பெயின் ஆயிடுச்சுக்கு. அங்க இருக்க எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு போனதுமே, "என்னாச்சு தாத்தா உங்களுக்கு?" அப்படின்றத சொன்னதும், "என்னோட மெடிசன்" அப்படின்றத சொன்னதுமே, அங்க மெடிசன் எடுத்து அந்த குழந்தை குடுக்குறா. ஸோ அத சாப்பிட்டதுமே அவருக்கு வந்துட்டு சரியாயிருது. "நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க.
இருக்கம்மா, கண்டிப்பாக நான் உனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறேன். என்னோட பேரே வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள். அவன் லூன்னு சொன்னதுமே, அப்படியா அந்த ஹேண்ட்ஸமாக ஹைட்டாக இருப்பாரே அவரான்னு சொன்னதுமே, ஆமாம்மா அவன் தான் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கும் என்னோட அம்மாவுக்குமே தங்குறதுக்கு வீடு இல்லை. நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் எங்களை அந்த பெரிய வீட்டில் தங்க வைப்பீங்களான்னு சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாரு. நான் வந்து உன்னை கிராண்ட் டாட்டராக ஆக்கிறேன்னு சொன்னதும், அப்படின்னா அவரோட சிஸ்டர் நான் ஆகுறதா? அவர் எனக்கு டேடியெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களோட கிரேட் கிராண்ட் டாட்டர் ஆகுறேன்னு சொல்கிறா. என்னை பார்த்தா அவ்வளோ வயசாயிருச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உனக்கு இந்த பில்டிங்கில் எது வேணுமோ கேளு, நான் வந்துட்டு உனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே அந்த ஜியாவும் மெய்டுங்குமே உள்ளே வந்துட்டு, நீ யார் யா உள்ளே வந்துட்டுருக்கேன்னு சொன்னதும், நீ அந்த வீட்டோட புது மெய்டான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன தைரியம் தான் என்னை பார்த்து மெய்டுன்னு சொல்லிட்டு இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே இருக்க அந்த 2 ஜால்ராவுமே இவங்க தான் எங்களோட யங் லேடின்னு சொன்னதும், என்னது யங் லேடியா இவ்வளோ மாதிரி ஒரு ஆளையா போய் அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னடா கிழவா இப்படி ஓவராக பேசிகிட்டு இருக்க, உன்னை கண்டிப்பாக வந்துட்டு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்காம விட மாட்டேன், உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன், ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. அந்த பாப்பா தேவையில்லாமல் தாத்தா வந்து புள்ளி பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே, அந்த குழந்தையுமே பிடிச்சி அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து விட்டு வச்சா ஒன்றும் வேலைக்காகதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணதுமே ஹீரோ வேமாங்க வந்துடுறான். என்ன தாத்தா ப்ராப்ளம்ன்றத சொன்னதும், இப்படி வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்ட்லாம் காமிச்சதுமே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, எப்படி நீ என் தாத்தாட்ட வந்து பேசியிருக்க அப்படின்றத கேட்டதுமே, அப்போ அங்கே அதை கேட்டுட்டு இது உன்னோட தாத்தான்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், என்னோட தாத்தாவை இல்லாமல் கூட இருக்கட்டுமே, அவர் வந்துட்டு மரியாதை கொடுத்து நீ பேச வேணாமா வயசுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். 2 லேடிஸையுமே வந்துட்டு அங்கே வந்து மன்னிப்பு கேட்க சொன்னதுமே, இதுக்கப்புறம் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்றான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவளை பார்த்து அங்கே வந்து கிண்டல் பண்ணிட்டுருக்கா, இன்னைக்கு இந்த பொண்ணு தான் என்னை வந்து உயிரை காப்பாற்றினா அப்படின்றத சொன்னதும், எங்கே உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஏன்னா அவனுக்கு இவங்களை ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க 2 பேருமே இந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நான் தான் வந்து போக சொல்லிட்டேன்னு சொன்னதும், என்ன தெரியும் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, ஒழுங்காக அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே கால் பண்ணி நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு வர சொல்கிறான். அப்போ அந்த இடியட்டை வந்து நீ பெருசாக எடுக்காதம்மா, இன்றைக்கி அம்மா வரட்டும், அவனை வந்துட்டு நான் சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து குழந்தைகிட்ட வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்ருக்காரு. நீ போய் விளையாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, நீ என்ன வந்து உண்மையிலே இவ தான் நீ அந்த பொண்ணு நினைக்கிறியான்னு கேட்டதுமே, அவட்ட தான் தாத்தா அந்த பென்டென்ட் இருக்குன்னு சொன்னதும், பென்டென்ட் இருந்தால் உடனே நீ நம்பிடுவியா, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி எப்படி வந்து மாறும் நீ நினைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தா, நீ எதுக்காக திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே வந்து சண்டை போட்டுட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து குழந்தைய தூக்கிட்டு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் பிள்ளைகிட்ட வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சண்டை போயிடா. நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததுமே அவங்க கட்டையை பிடுங்கிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன்னை நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டா. அந்த மேடுங்களையுமே அடித்து கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணி அவன் பார்க்க போகிறான். அப்போ கரெக்டாக அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தியை வச்சு அவ்வளோவே வயிற்றில் குத்திட்டு, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தான் அவன் கோவப்படுறான். அப்போ நம்ம ஹீரோயின், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே என் குழந்தையுமே இவ்வளோ விட்டு அடிக்க சொல்லியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் மேலே அங்கே போலீஸில் கேஸுமே கொடுத்து அவளை வந்து ஜெயிலில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்களான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் பண்ணாதப்போ எப்படி ஒத்துக்குவா, அவள் எதுவுமே பேச மாட்டா. அதுக்கப்புறம் அவளை பார்த்தா ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணி அவனை ஹக் பண்ணிவிட்டு, எதுக்காக அவள் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா, நான் எவ்வளோ தூரத்துக்கு அவள் மேலே மரியாதை வச்சுருந்தேன், என்னை வந்துட்டு கொலை பண்ணுற லெவலுக்கு அவள் போயிட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட அட்டென்ஷனை வந்துட்டு க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ராட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ, நீ வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவ உடனே டென்ஷன் ஆகிட்டு, இப்போயுமே அவளோட ஞாபகமாக தான் இருக்கான் பாருன்னு சொல்லி அங்கே யார்கிட்டையோ கால் பண்ணி ஏதோ விஷயத்தை அங்கே பண்ண சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே போய் அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, நீ என்ன இப்போ உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொன்னதும், நான் எந்த தப்புமே பண்ணலைன்றப்ப நான் ஏன் ஒத்துக்கிறணும், தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஏன்னா வந்து டிஃபைன் பண்ணிக்க எனக்கு தெரியும், நான் லாயர் ஏற்பாடு பண்ணி நான் வந்து வெளியே வந்துக்கிறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டா, அப்படின்னா கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு அவங்க வெளியே வந்ததுமே அங்கே சில ரவுடிங்களெல்லாம் விட்டு அவங்க அட்டாக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் யார் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், எல்லாமே வந்து உன்னோட அந்த லூ தான்ப்பா பண்ணா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ குயினுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுது.
ஹீரோ வேற அந்த நைஃப்ல வந்துட்டு அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் மேல அவனுக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்கு. எப்படி வந்துட்டு அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்து சவுண்டு வந்ததுமே நம்ம ஹீரோ வேகமாக அங்கே போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அந்த ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டி விட்றான். நீ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் என் மேல கையை வைக்காத, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே குழந்தையுமே வந்துட்டு அம்மா என்னை வந்துட்டு பார்க்காம போயிடுவீங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அப்போ அங்கே தாத்தாவுமே வந்துடுறாரு. தாத்தா வந்துட்டு பார்த்தீங்களா உன்னோட அம்மாவை நான் மீட் பண்ண வைப்பேன்னு சொன்னேன், அதே மாதிரி மீட் பண்ண வச்சிட்டேனான்னு சொன்னதும், தாத்தா நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க, உங்கள் பேரனை மாதிரி கிடையாது, அந்த ஆள் வந்து சரியான இடியட் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கே அசிங்கப்படுத்துகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய தூக்கிட்டு போனதுமே அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை பிடிச்சிட்டு உண்மையிலேயே வந்துட்டு அங்கிள் இன்னைக்கு வந்து தேவையில்லாமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரியான்னு சொன்னதும், நீங்கள் வந்து பார்க்க தான் அங்கே வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, பட் உங்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போனதும், பார்த்தீங்களா வெக்கமலையா சின்ன பிள்ளைகிட்ட கூட இப்படி தூரத்துக்கு அசிங்கப்பட்டுருக்கு அறிவில்லாதவன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீ வந்து யார் பண்ணது தப்புன்னுலாம் நீ யோசிக்க மாட்டியா, யார் மேலாம் பழி போட்டுருவியான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு இவளோட பிளான் திரும்பவுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அவங்க பிரதருக்கு அங்கே வந்து மெசேஜ் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அங்கே பேபியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நான் வந்து உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட சாரி கேட்குறேன்னு சொன்னதும், உன் சாரியை தூக்கிட்டு போய் குப்பையில் போடு, உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டேக்கா. அப்பாட்டையாச்சும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததும் என் குழந்தைகிட்ட வந்து விலகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே வந்து அடித்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். பிறகு அவளுக்கு அங்கே கால் பண்ணிட்டு நீ உடனே வந்து 10 மில்லியன் எனக்கு கொடு, இல்லைன்னா கண்டிப்பாக நீ தான் வந்துட்டு ஃப்ராடுன்றதை அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ உள்ள வரப்ப இவ உடனே வந்துட்டு நம்ம வேணா பழி விழுந்துருமோ என்னமோன்னு சொல்லி எங்க கையை வெட்டிக்க போனதும், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதுமே உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைல்ல, அதனால தானே நீங்க வந்து சந்தேகப்பட்டுட்டீங்க என் மேல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து செத்து போயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும், நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் வந்துட்டு யோசிக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசினதுமே உடனே இவன் வந்து ஹக் பண்ணிட்டு அங்க வந்து பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. எங்க நம்ம ஹீரோயினையுமா குழந்தையுமே இவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். எனக்கு முழிப்பு வந்ததுமே அவ எப்படியோ வந்துட்டு அங்க இருந்து கையை கழட்டிட்டு எஸ்கேப் ஆகி பார்க்கலான்னு பார்த்தா அவன் வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மையிலே நீ தான் அவனோட ஒய்ஃப், தான் அவனோட குழந்தை, நாங்கள் தான் அவளை ஏற்பாடு பண்ணோம், பட் அவள் வந்து இப்போ எனக்கு 10 மில்லியன் கொடுத்தா நான் கண்டிப்பாக உனக்கு கொலை பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் அவனுக்கு உண்மை தெரிய போகிறது கிடையாது, அவளே தான் இருக்க போகிறா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்க, பாட்டியை நீ மறந்து போயிட்டு பேசுகிறேன்னு சொன்னதும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ ஒன்றும் எங்கள் வீட்டு பொண்ணே கிடையாது, பாட்டி வந்து உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க, அது வந்துட்டு உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு எல்லா உண்மைகளையுமே அவனோட வாயாலே அவன் வந்து சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோட்ட தாத்தா வந்து இடியட் மாதிரி வேலை பார்க்காம இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்றத சொல்லிட்டு கெடுக்கிறாரு. அங்கே அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே பார்த்தா அதில் வந்துட்டு பேபி அவனோடதுன்னு சொல்லிட்டு போட்டதுமே அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அவன் உடனேவும் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்து புரிஞ்சுக்காதீங்க தப்பா, இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், அவர் வந்துட்டு அவங்கள பேத்தியாக நினைக்கிற வாசி இவரே ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ என்னை பார்த்தா உனக்கு இடியட் மாதிரி தோணிட்டுருக்கா, ஒழுங்காக உண்மையே சொல்லுன்னு சொன்னதுமே உண்மையை தான் சொல்லிட்டுருக்கேன், அது என்னோட தான் அப்படின்றத சொல்லும்போது இப்போ தாத்தா இப்போ பாரு உண்மை தெரியுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட அடாப்டட் ஃபாதரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அங்கே உண்மையெல்லாம் சொல்ல சொன்னதும் அந்தால் வந்துட்டு நாங்கள் தான் இவ்வளோ காசுக்காக ஏற்பாடு பண்ணி இங்கே நடிக்க வந்துட்டு அனுப்பி வச்சோம், பட் இவ எங்களையே மிஜிர லெவலுக்கு போயிட்டா அப்படின்ற எல்லாத்தையுமே அங்கே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். குழந்தையுமே ஏகப்பட்ட டைம் கொலை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணது, நம்ம ஹீரோயினை வந்து பழியை போட்டு வெளியேற்றினது எல்லாத்தையுமே சொன்னதுமே அவளை போட்டு ஹீரோ அடிச்சிடுறான். நான் வந்து சொல்லு என்னோட ஒய்ஃப் என் குழந்தை எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னதுமே அவள் சுயர்வத்தை காமிச்சிடுறா. இப்போ நான் வந்து ஒரு 10 மில்லியன் அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்கோமே, உன் குழந்தையும் உன்னோட ஒய்ஃபையுமே உன்னால் எப்பயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சதும், நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியான்னு சொன்னதும், ஆமாம் நீ வந்துட்டு என்னை பண்ணி என்ன பண்ண போகிற, உன் குழந்தை வந்துட்டு செத்து போயிருமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ஓவராக திமிரா பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே தலையில் போட்டு அடித்ததில்ல, அங்கே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோங்க பென்டன் கொடுத்தது அவன் கூட சேர்ந்து இருந்த எல்லாமே ஞாபகம் வந்துடுது. இதுக்கப்புறம் நீ வந்து உயிரோட இருந்து என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து கொலை பண்ண வர்றான். கரெக்டாக ஆனால் நம்ம ஹீரோ வந்து அங்கே அவனை அடித்து போட்டுட்டு என்ன தெரிந்தால் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதுமே எனக்கு ஃபைனலாக எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உங்களை ரொம்பவே வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மயக்கமானதுமே அங்கே அந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபீல்
பண்ணிட்டு அவ பாட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோவோட கை கீழே விழுந்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப பயந்து போயிட்டு, நீ வந்து தயவு செஞ்சு என்னை இப்படிலாம் விட்டுட்டு போயிடாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கான். இங்கே குழந்தையுமே ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே அழுதுட்ருக்கா. அம்மா ஏம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கவலைப்படுறா. ஃபைனலாக காமிக்கிறாங்க. தாத்தா கூட அங்கே குழந்தை விளையாண்டுட்டு இருக்கா. சிஸ்டர் நான் அவளை வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாச்சு. அவள் ஒரு பைத்தியமாகவே மாறிட்டா. இவங்களையுமே வந்து போலீஸில் அங்கே பிடிச்சி கொடுத்தாச்சு பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் என்ன மிஸ்டர் லூ என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்றத சரி கேட்ட மாதிரி தோணுது. நம்ம ஹீரோவுமே பார்த்தா அங்கே எங்கே வந்து தோணிட்டு இருக்கான். 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பட் ஹீரோயின் உண்மையிலே வந்து இறந்து போயிட்டா. ஹீரோ அவள் வந்து கண்ணுக்கு தெரிய மாதிரி தோண மட்டும்தான் செஞ்சிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து சேட் எண்டிங்காகவே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.